எத்தனை நிமிஷம் நின்னேன், எத்தனை நிமிஷம் உட்காந்துருந்தேன் சொல்லுங்க பாப்போம் அரவிந்த் ப்ரோ. என்னாச்சு, யாருடைய மெசேஜுங்க அண்ணா? சாப்பிட்டேன் அக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ளேயும் சாப்பிட்டீங்களா? என்ன இப்போ தானே போனீங்க, அதுக்குள்ளேயும் சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ளேயுமா சாப்பிட்டீங்க? அக்கா சாரி கேட்கல, என்ன சொன்னீங்க? எங்கே உட்காந்துட்டு இருந்தேன், எங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன், எங்கே 5 மினிட்ஸ் உட்காந்தேன், எங்கே 10 மினிட்ஸ் எந்திரிச்சேன், என்னென்னமோ சொல்கிறீங்களே, அதை தெளிவாக சொல்லுங்கள். தெளிவா அதை எடுத்து வை, காலில் குத்திரப்போ. 2 இட்லி தான் சாப்பிட்டேன். போதுமா 2 இட்லி? நிஜமாலுமா சொல்கிறீங்க? என் பிள்ளை 1 இட்லி சாப்பிட்டாலே நாங்கள் திட்டுவோம். நீங்கள் 10th படிக்கிறீங்க, 2 இட்லி சுத்தம். இட்லி பிடிக்காதா? ஏன் எல்லாத்துக்கும் இட்லி பிடிக்க மாட்டேங்குது? நான் நடந்து வருவேன் இயருக்கு இயர். அப்படியா? பாய்மா. எங்க வேளாங்கண்ணிக்கா? நானும் இப்போத்தான் அக்கா 7th படிக்கிறேன். என்ன இன்னைக்கு ஒரே ஸ்கூல் டிக்கெட்டாக வந்துட்டுருக்குறீங்க? சூப்பர். எல்லாம் செல்ல தான் பார்ப்பீங்க போலையே, அப்போ யாரும் படிக்கலை. மூடியை எடுத்துட்டு குடியேம்மா. ரெண்டு பேர் ஏன் இப்படி படுத்துறீங்கன்னு தெரியல. அந்த வந்துட்டு அவளும் சிரிக்காத ரச்சிகா. ஆமா, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல அக்கா. இதெல்லாம் ஓவரா இல்லை அரவிந்த் ப்ரோ. அவர் எவ்வளோ தண்ணி கொட்டுறான்னு பாரு. ஓப்பன் பண்ணி குடுமா. ஏம்மா அப்படி பண்ற? உங்களை சொல்லல அரவிந்த் ப்ரோ, இங்க பாப்பா சொல்லிட்டு இருந்தேன். பேசாம நீ தூங்குப்ப, அவள் ஆட்டில் வந்து படுத்துருவா. ஆடிட்டே அலையாத. நான் இங்கே என் பிள்ளைங்களை சொன்னேன் அரவிந்த் ப்ரோ. நினச்சிட்டியா? இன்னும் இவ்வளோ நினச்சி வச்சிருக்கிற? இவ்வளோ நினச்சி வச்சிருக்கிறேன் அக்கா. சின்ன வயசுல இருந்து இட்லி இட்லி நல்ல அடிய கொடுங்க 2 பேரும். ஆமா அரவிந்த் ப்ரோ, எல்லாரும் ஃபேமிலி தான். என்ன அடிச்சா சரியா வரும். சரி ஓகே பாய். எனக்கு தான் யாரையுமே இல்லை, நீங்களாச்சும் உங்கள் ஃபேமிலியில் என்னை சேர்த்துக்கோங்க. யாருக்கு தான் பிடிக்கும்? ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி. எனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே இட்லி பிடிக்காது. என்னென்ன அடிக்கிறீங்களா பாப்பாவை? அப்புறம் கொஞ்சுவாங்களா? தண்ணியை நைட் நேரம் கொட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அரவிந்த் ப்ரோ, பெட்லேருந்து எல்லாத்தையும் பெட்ஷீட்லேருந்து எல்லாம் கொட்டி வேஸ்ட்டு பண்ணுறாளுங்க 2 பேரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்களா? தப்பு பண்ணால் அடிக்க தானே செய்வாங்க. நீ வர்றியா இல்லையா? அவனுக்கு பாரு. சரி ஓகே, நான் என்னுடைய சேனலுக்கு போயிட்டு லைவ் போடணும் சரிங்களா? 2 ஷார்ட்ஸ் வேணாக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. படுத்துறாளுகளே டென்ஷனு. நானும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். சிரிச்சுட்டே இருந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சிரிச்சுட்டே தான் இருப்பேன், ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்க வேண்டியதாக இருக்கும்.
அக்கா உங்க சேனல் என்ன? மேல இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல, நாமும் வளர்ந்து சாதிப்போம்னு. அதுதான்